மா நான் வெளில போயிட்டு வரேம்மா. டேய் டீ குடிச்சிட்டு போடா. இல்லம்மா நான் வெளில குடிச்சுக்கிறேன். டீ கூட குடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பிஸியா எங்க கிளம்பிட்டீங்க சார்? பையன் வெளில கிளம்புறான்னா ஒரு அப்பாவா பார்த்து பத்திரமா போயிட்டு வாடான்னு சொல்லணும். நீங்க என்னடான்னா இப்படி போகும்போதே எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ வாட்டி வெளியில போயிட்டு ஏதாவது ஏழரை எடுத்துட்டு வந்தேன்னா ஏற்கனவே வீட்டுல இருக்கிற ஒரு ஏழரையை சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அம்மா சொல்லிமா கிளம்பும்போதே மூட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காது. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். இத முதல்லயே சொல்லியிருக்கலாம். ஏஞ்செல்லா வெளியில போகும்போது வம்புக்கு போயிட்டு இருக்கீங்க. உன் பிள்ளைய நீ தான் வச்சுக்கணும். நான் ஜெயிச்சிட்டேன். சரி சரி, அடுத்த மேட்ச் போடுறேன். ஏய் அம்மா 5 தடவை மிஸ்டு கால் பண்ணிருக்காங்கடா. அப்படியா? லேட் ஆயிடுச்சு. இவ்வளோ டைம் ஆயிடுச்சா? இது ஒரு நிமிஷம் அம்மாட்ட பேசிடுறேன். ஹலோ அம்மா. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரல? இல்லம்மா ஃப்ரெண்டு கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன். நான் டைம் போனதே தெரியல. சாப்பிட்டியா இல்லைன்னா உனக்கு தோசை வாக்கணுமா? இல்லம்மா அங்க வந்து தான் சாப்பிடுவேன். ஓகேடா. பாத்தியாடா என் அம்மாவுக்கு என் மேலே எவ்வளோ பாசம். ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா இல்லைன்னா தோசை வாக்குவான்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த ஆளு தான் இருக்காரு. கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கா? பையன் எப்போ போனான்? இப்போவும் பாரு நான் போனதுக்கப்புறம் ஏதாச்சும் வம்பு எடுப்பாரு. கிளம்பும்போது இதான் பிரச்சனை, வரும்போது இதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நம்ம மாதிரி பசங்களுக்குலாம் வில்லனே இந்த அப்பா தான் நினைக்கிறேன். ஃபீல் பண்ணாதடா, நீ சொல்றது கரெக்டு தான். நான் கிளம்புறேன். சரி பாய். ஒரு வழியா வந்துட்டானா? ஏன்டா இவ்வளோ நேரம்? வா சாப்பிடவா. கூட்டிட்டு போய் நல்லா சாப்பிடவே, இப்படியே ஊர் சுத்திட்டு இருக்கட்டும். நானே எல்லா நாளும் ஆஃபீஸ் போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் வெளில போறேன். அப்பயும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காதேம்மா. ஃப்ரெண்டோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு வந்தாச்சு. இந்த நேரத்துக்கு ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தா கேரியருக்காவது உதவி இருக்கும். ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. நீ வாடா. ஏய் ரோஹித், இதை விட்டுட்டு போய்க்கடா. என்ன சார் இது? அது வந்து இன்னைக்கு அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால தான் அம்மாவுக்கு புடவை வாங்கி. சரி, ஏன் சார்பா உங்களுக்கு வாழ்த்து சொல்லிடு. சரி, அம்மாவுக்கு வாங்கியிருக்க, அப்பாவுக்கு வாங்கலையா? அந்த அன்னைக்கு என்னோட பாசமே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் வச்சு நான் சேலரி வாங்கும் போது அவருக்கு வாங்கி கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா அம்மா. ஏன்டா இப்படி கத்திட்டே வர? அம்மா இன்னைக்கு 1ஆம் தேதி எனக்கு சேலரி வந்துருச்சு. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். பாருங்க உங்களுக்கும் அப்பாவுக்கும் வேஷ்டி சாரி எடுத்துருக்கேன். நல்லா பிடிச்ச கலர்ல எடுத்துட்டு வந்திருக்க. சூப்பரா இருக்குடா. தேங்க்யூடா செல்லம். உங்க அப்பாட்ட நீயே கொடுத்துரு. இல்லை வேணா நீங்களே கொடுங்க. அப்புறமா என்ன செய்ய சொன்னார்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. பரவாயில்லப்பா, நீ கொடுத்தா சந்தோஷப்படுவாரு. இல்லைம்மா வேணாம்மா, நீங்களே கொடுத்துருங்க அப்பாட்ட. சரிப்பா. செல்லா, நம்ம பையன் ரோஹித் முதல் மாச சம்பளத்தில் வாங்கிட்டு வந்துருக்கான் எனக்கு புடவை. உங்களுக்கு வேஷ்டி சட்டை வாங்கி வந்துருக்காங்க. 2 பேருக்கு நல்ல மேட்சிங்காக வாங்கி வந்துருக்கோம். புடவைக்கும் ரோஸுக்கும் நல்லா இருக்குல்ல? இப்போ என்னத்துக்கு இது? காசு பிடிச்ச பேரு, காசை கையாட்டிட்டு இதை சேர்த்து வச்சுக்கலாம்ல. அவன் ஆசையாக வாங்கிட்டு எனக்கு எவ்வளவோ ட்ரெஸ் இருக்கு, அவ்வளோ ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னத்த பண்ணுங்க? ஆசையாக வாங்கி கொடுத்தா ஒத்துக்கணும். இந்த மாதிரி எத்தனை பசங்க பண்ணுறாங்க. நம்ம பையன் ஆசையாக வாங்கி வந்திருக்காங்கல்ல, அதுக்கே குறை சரி, சொல்றீங்க. நீயே உன் பையன் வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடியும் நான் அவருக்கு வாங்கி தரணுமா? நீ பண்றது கரெக்டு தான்டா. பார்க்கலாம். பாய்.
ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஏன்டா அப்பா சட்டையை போய் போட்டுன்னு போனேன்? ஆஃப் லீவ் இல்லைன்னு அப்பா அதை போட்டுக்கிட்டு போனேன். எவ்வளோ தடவை சொல்கிறது அப்பாவோட அதை போடாதன்ட்டு. அவர் உண்மையில பயங்கர கோவத்தில் இருக்காரு. எனக்கு தெரியாது, நீயே அவர்கிட்ட பேசு. எங்க அவன் வந்துட்டானா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னோட சட்டையை போட்டுன்னு போகாத. என் சட்டையை எதுக்கு எடுத்து போட்டு போனேன்? கோவப்படாதீங்க சொல்ல. கூல் கூல். என்கிட்ட ஃபுல் ஹேண்ட் தான் இருக்குன்னு ஒரே ஒரு நாள் ஹாஃப் ஹேண்ட் எடுத்துட்டு போனேன். அது தப்பா? அவனுக்கு ஹாஃப் ஹேண்ட் வேணும்னா ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் வாங்கியிருக்கணும். நீ என் பேக்கெட்ல இருக்கிறதுக்கு அவன் அம்மாவே நான் அலோவ் பண்றது இல்லை. என் பேக்கெட் உள்ளதை எடுத்து கீழே போட்டு எடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? சரி, என்கிட்ட ஃபுல் ஹேண்ட் தான் இருக்கு. ஒரு நாள் தானே உங்க சட்டையை எடுத்துட்டு போனேன், அதுக்கே இப்படி கத்துறீங்க? எதிர்த்து பேசாது. அவன் தான் சின்ன பையன், விடுங்க செல்லா. என்னமோ உன் பிள்ளைங்க ஆச்சு நீயாச்சு, போங்க. அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு பாத்துருங்க. பழைய பாக்கெட் டைரி மாதிரி. இன்றுதான் அவன் பள்ளியில் அடியெடுத்து வைக்கும் முதல் நாள். அழுது கொண்டே சென்றான். அவன் முதன்முறையாக பள்ளி ஆண்டு விழாவில் மேடையேறி நடனமாடினான் பயமின்றி. அவன் இன்றோடு பள்ளி பருவத்தை கடந்து விட்டான். இன்று அவன் முதல் மாத சம்பளத்தில் எனக்கு வேஷ்டி சட்டை வாங்கி கொடுத்தான். அதை அவன் கையால் என்னிடம் கொடுக்காதது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. அம்மா போயிட்டு வரேம்மா. பத்திரமா போயிட்டு வாடா. போயிட்டு வரேன்ப்பா. வெளியில போறது பெருசு இல்ல, வெளியில போயிட்டு எந்த ஏழரையும் எடுத்துட்டு வராம இருந்தா சரிதான்.